வெல்கம் டு மாணவன்.com. நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் சம்பந்தமான சம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பயிற்சி கணக்கு என்னென்னா, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது கூட்டல் 60. அப்போ தந்தையோட வயதும் தெரியாது, மகனோட வயதும் தெரியாது. நம்ம என்ன எடுத்துகிறோம், சன்னோட பர்சன்டேஜை வந்து எக்ஸ்ன்னும் ஃபாதரோட பர்சன்டேஜை வந்து ஒய்ன்னு நம்ம எடுத்துருக்கோம். இதனுடைய கூட்டல் தான் வந்து 60 தவிர சன்னோட ஏஜ் என்ன, ஃபாதரோட ஏஜ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ சன்னோட பர்சன்டேஜை நம்ம எக்ஸ்ன்னும் ஃபாதரோட பர்சன்டேஜை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய கூட்டல் அப்படிங்கும் போது எக்ஸு ப்ளஸ்ஸு, கூட்டல் அப்படின்னா ப்ளஸ்ஸு ஒய், சன்னோட ஏஜ் கூட்டல் ஃபாதரோட ஏஜ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்து கூட்டல் வந்து 60 கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸுங்கிறது சன்னோட ஏஜ், ஒய்ங்கிறது ஃபாதரோட ஏஜ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60. இதிலிருந்து நம்ம ஃபாதர் ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஒய்யை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா ப்ளஸ் எக்ஸு ஈக்குவலுக்கு அந்தார போச்சுன்னா மைனஸ் எக்ஸு. ஸோ ஈக்குவலுக்கு அந்தார 60 இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ். ஸோ ஒய் அப்படிங்கிறது ஃபாதரோட பர்சன்டேஜ். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக இப்போ என்ன போடலான்னா 60 மைனஸ் எக்ஸு. அடுத்தது வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மூணு ஆண்டுகளுக்கு முன். ஸோ 3 ஆண்டுகளுக்கு முன்னுனா ஸோ 3 years ago. ஸோ 3 ஆண்டுகளுக்கு முன் சன்னோட ஏஜ் எப்படி இருக்குன்னா எக்ஸு மைனஸ் 3. அதேமாரி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா, இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 60 மைனஸ் எக்ஸ். அப்போ 60 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு. ஸோ தந்தையோட வயது எப்படி இருக்குன்னா, மகனோட 5 மடங்கு தான் தந்தையோட வயது. அப்போ தந்தையோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்னே தந்தையோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அது ஈக்குவல் டு 5 மடங்கு வந்து பையனோட வயது. இப்போ தந்தையோட வயது வந்து 5 மடங்கு பையனோட வயதாக இருக்கும். அப்போ 5 மடங்கு இன்ட்டு 3 ஆண்டுகள் முன்னாடி சன்னோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 60 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 into x minus 3. So 60 minus 3 57 minus x equal to இங்கே 5ஆல் உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ 5 into x 5x, 5 minus 5 into 3 15. அடுத்தது அப்போ அடுத்தப்படினா 5x, இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து இங்கே போய்டும். அப்போ 5x ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த 57 அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் 15 இங்கே வந்துடும். மைனஸ் 15 ஈக்குவலுக்கு இந்த வந்துச்சுன்னா ப்ளஸ் 15, 57 ப்ளஸ் 15. ஸோ 5x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6x ஈக்குவல் டு 72. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 6. ஸோ 6ஆல் 72 எத்தனை தடவை அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 12 தடவை அடிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸுங்கிறது தான் சன்னோட பர்சன்டேஜ். அதை வந்து நம்ம 12 எடுத்துகிறோம். இப்போ ஃபாதரோட ஏஜை நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஃபாதரோட ஏஜ் என்னன்னா 60 மைனஸ் எக்ஸு. ஸோ 60 12 போயிடுச்சுன்னா 48. ஸோ அதுதான் வந்து ஃபாதரோட ஏஜ். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயது என்ன, 6 ஆண்டுக்கு அப்புறம் சன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆஃப்டர் 6 years சன்னோட ஏஜ் என்னன்னா, இப்போ வந்து அவனோட ஏஜ் வந்து 12, 6 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட ஏஜ் வந்து 18. ஸோ 18 வருஷம், 18 இயர். ஸோ இதான் வந்து இப்போ நம்ம வந்து 18 ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது கூட்டல். ஸோ நம்ம வந்து மகனோட சன் பர்சன்டேஜை வந்து எக்ஸ்ன்னும் ஃபாதரோட பர்சன்டேஜை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அது ரெண்டுத்தோட கூட்டல் தான் வந்து 60ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸுங்கிறது சன்னு, ஒய் அப்படிங்கிறது ஃபாதர், இரண்டுத்தோட கூட்டல் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60. அதிலேருந்து நம்ம வந்து ஃபாதரோட வயசு கண்டுபிடிச்சிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸு. ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா 60 மைனஸ் எக்ஸ் தான் போட போகிறோம். அடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா, சன்னோட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 3, ஃபாதரோட ஏஜ் 60 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும். அடுத்தது 3 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது. ஸோ தந்தையோட வயது எப்படி இருக்குன்னா, மகனோட 5 மடங்கு மகனோட வயது தான் வந்து தந்தையோட வயசு. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு மகனோட வயசு தான் வந்து தந்தையோட வயசு. அப்போ
அஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயசு அதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 5 மடங்கு மகனோட வயசு. ஸோ 5 இன்ட்டு மகனோட வயசு வந்து எக்ஸ் மைனஸ் 3. ஸோ 60 மைனஸ் 3 இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 12 வருது. இந்த எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டது சன். ஸோ சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 12 கிடச்சிரும். ஃபாதரோட ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 48. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனோட வயசு என்னான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ சன்னோட வயசு வந்து 12, 6 ஆண்டுக்கு அப்புறம் 12 + 6 = 18. ஆன்சர் வந்து 18. இது போல் உள்ள வீடியோஸ் எல்லாம் வந்து மாணவன்.com பார்க்கலாம். தேங்க்யூ.